எத்தனை பேர் இந்த ஜப்பான் கத்திரிக்காவை கடையில பார்த்துட்டு இதுல என்ன செய்யறதுனே தெரியாம வாங்காம வந்திருப்பீங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். ஆனா இதுல ஒரு 2 டிஷ் செஞ்ச பிறகு நான் வாங்கிட்டு வராம இருந்ததே கிடையாது. அதுல ஒண்ணு இப்ப எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா இப்ப மசாலா அரைச்சிடலாம். இதுக்கு ஒரு 6 பல்லு பூண்டு, 5 வரமிளகா, 1 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமா புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் காட்டுற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேர்க்கிற மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கி சாப்பிடறதுக்கு ரொம்ப ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இதுக்கு மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு நம்மளோட கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு மசாலா இருக்காது, அதனால மசாலா எடுத்து ஒரு கோட்டிங் போட்டுக்கோங்க. இது அப்படியே அந்த கடாயில 5 நிமிஷத்துக்கு விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான உப்பு உரப்பு புளிப்போட ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை.